Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல டிஎன்இபில அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான காலி பணியிடங்களை இந்த வருஷம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 9ல நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. புதுசா ஆடண்டம் அப்படிங்கறத ஆட் பண்ணி ஆடண்டம் நோட்டிபிகேஷன் நம்பர் 9A அப்படிங்கிற இந்த ஒரு சாப்டரா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பேஸ் 1ல. சோ இத பத்தி நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், இந்த எவ்வளவு வேகன்ட் வந்து டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். எப்படி வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கதை எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து கம்பெனியோட டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில 21/5/2025 இந்த டேட்ல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து இந்த வருஷத்துல 9வது நோட்டிபிகேஷன். சரிங்களா? இதுக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்து வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. ஏற்கனவே 21 போன மாசம் ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிபிகேஷன்ல டோட்டலா வந்து ஒரு 615 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து கொடுத்திருந்தாங்க. அது கூட பிளஸ் வந்து ஆடண்டம் அப்படிங்கறத வந்து புதுசா வந்து ஆட் பண்ணி நேத்து டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. 11/6/2025 அதாவது ஜூலை 11ஆம் தேதி ஒரு ஆடண்டம் வந்து கொடுத்திருக்காங்க. அதே நோட்டிபிகேஷன் தான், வேற எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இதுல வந்து ஒரு 400 விதமான போஸ்டிங் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. டோட்டலா நம்ம பார்க்கும்போது ஒரு 1000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் அப்படிங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து வந்திருக்கு. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த அதாவது டான்ஜின்கோன்னு சொல்லுவோம், டிஎன்இபி மின்சாரத்துறையில இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ஸ் அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் ஆபீசர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் இந்த கேட்டகரியில புதுசா டிஎன்பிஎஸ்சில இந்த ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து ஜாப் அதாவது வேகன்சி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? ரொம்ப நாளா எல்லாருமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தது வந்து இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து ஏஇ போஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்துல இப்போ வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஜாப்புக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸாம் மட்டும் நீங்க வந்து கிளியர் பண்ணா போதும். அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ல மட்டும் நீங்க வந்து நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா உள்ள போயிடலாம். ஜஸ்ட் வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. வெரிஃபை பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் இது மட்டும் நீங்க வந்து முடிச்சுட்டு டைரக்டா ஜாப்புக்குள்ள போயிடலாம். இன்டர்வியூ வந்து இல்லாத போஸ்ட். சரிங்களா? அதனால இதுல டோட்டலா வந்து ஏஇக்கு மட்டுமே வந்து 391 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 1ல வந்து 39,800 இருந்து 1,26,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரியா வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து நம்மளுக்கு லெவல் 2ல வந்து 56,300 இருந்து 1,78,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதை நீங்க வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அசிஸ்டன்ட் ஏஇக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 32 வரைக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுல வந்து ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடில பெஞ்ச் மார்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 42 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த விடோக்கு வந்து 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மீதி இந்த ஆபீஸ் அதாவது அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், அசிஸ்டன்ட் புரோகிராமர், அக்கௌண்டன்ட் இந்த போஸ்டிங்லாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது விடோக்கு வந்து கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு நேர இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிட்டி செக் பண்ணி பார்த்து நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்றது வந்து டிகிரி படிச்சவங்க வந்து இந்த ஏஇக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் இது ஈக்குவலண்டா நீங்க ஏதாச்சும் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்னு நீங்க பிஇல வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரிஸ்ல நீங்க வந்து இது ஈக்குவலண்டா ஏதாச்சும் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதர் திங்ஸ் பீங் ஈக்குவல் preference will be given the candidates who have completed the apprenticeship trainings அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு, தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க ட்ரைனிங்ஸ் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஆபீசருக்கு வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும், 10th 12th டிகிரிஸ் அப்படிங்கறத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மஸ்ட் ஹேவ் பாஸ் த final examination conducted by the Institute of Chapter Accounts of India for enrolling as a chapter account. அதாவது நீங்க கண்டிப்பா சிஏ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணாம நீங்க வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. பிகாம் படிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ணலாம்.
பிகாம் படிச்சவங்க, பிபிஏ படிச்சவங்க, ஆர்ட்ஸ் சம்பந்தமா நீங்க படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க கண்டிப்பா அது அடிஷனலா நீங்க வந்து சிஏ அப்படிங்கிறது நீங்க வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்படி பண்ணவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் புரோகிராமருக்கு வந்து மாஸ்டர் டிகிரிஸ் நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல இருந்து மாஸ்டர் டிகிரிஸ் வந்து பண்ணிருக்கணும். அத வந்து நீங்க ஐடி பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல வந்து சிஎஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, நீங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அக்கவுண்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து பிகாம் பிரிஃபரபிள் சொல்லியிருக்காங்க. பாசிங் இன் இன்டிமேட் எக்ஸாமினேஷன் சாப்டர் அக்கவுண்ட்ஸ். அதாவது கண்டிப்பா நீங்க சாப்டர் சிஏவும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா இன்டிமேட் எக்ஸாம்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். சோ கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ஏஐக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. தாராளமா வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து இந்த ஒரு ஆடண்டம்லயே நம்மளுக்கு வந்து குடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் பண்ண தேவையில்ல. நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணத வச்சே நீங்க இதுக்கு வந்து ப்ரொசீட் வந்து பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இது புதுசா வந்து இந்த இந்த ஆடண்டம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வந்துக்கோங்க. வெப்சைட்ல உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த இடத்துல ரிஜிஸ்டர்ட் யூசர் இருக்கு இல்லையா? இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஒன்ஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழேயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கிளிக் ஹேர் டு செலக்டட் த நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டு அப்ளைன்னு இருக்கும். இப்ப ஏற்கனவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ண மாதிரி காட்டுது. சோ இந்த மாதிரி கம்பெனியோட டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்பர் 9/2025 ஸ்டேட்டஸ்ல வந்து கன்ஃபார்ம் இருக்கு. பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா பேமெண்ட்க்கான அந்த பேமெண்ட் ஐடி நம்பர் வந்து இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஏதாச்சும் நீங்க எடிட் பண்றதா இருந்தாலும் எடிட்ல போயிட்டு நீங்க இந்த ஒன்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்ளிகேஷன் நீங்க வியூ பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய 10th 12th அதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் படிச்சதுக்கு உண்டான அந்த இன்ஜினியரிங் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க மீண்டும் வந்து பண்ண தேவையில்லை. சரிங்களா? இதான் வந்து ப்ரொசீஜர். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்ங்கறத ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கூட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களே கூட அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு தெரியல எரர் மிஸ்டேக்கோட அப்ளை பண்ண வேண்டாம். உங்க நியர்பைல இருக்கக்கூடிய பிரவுசிங் சென்டர் இசேவையில போயிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படி உங்களால வந்து வெளியில போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்லைன்லயே வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் அனுப்பிச்சு வைங்க. இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மையும் ரிட்டனே உங்களுக்கு நாங்க வந்து என்ன பண்ணிடுவோம்னா சென்ட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.